அன்று விசேஷமாக ஜனாதிபதி அவர்கள் வரவு செலவு திட்டத்துக்கு கடைசி அன்று வந்து அவருடைய உறவை அவர் பேசினார்கள். ஒரு அவர் 40 நிமிஷம் அவர் பேசினார்கள். அந்த ஒரு அவர் 40 நிமிஷத்திலே ஜனாதிபதி அவர்கள் அந்த வரவு செலவு திட்டத்தில் வந்த பிரச்சனைகளுக்கு அவர் பதில் சொல்லவில்லை. அவர்கள் அதுக்கு வந்து பதில் கொடுக்கவும் இல்லை. ஜனாதிபதி காலத்தில் தேர்தல் காலத்தில் அவர் மேடையிலே பேசின விஷயங்கள் தான் அவர் பேசினது. மேடையிலே சொன்ன விஷயம்தான் மீண்டும் மீண்டும் அவர் அன்று பேசினார்கள். எனவே அவருடைய பேசி ஒரு அரசியல் பேச்சாக இருந்தது தவிர வரவு செலவு திட்டத்தில் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நாங்கள் சொன்ன பிரச்சனைகளுக்கு ஒன்றுமே அவர்கள் தீர்ப்பு வழங்கவில்லை. அதனால அதிலே முக்கியமான 2-3 விஷயத்துக்கு நான் பதில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதிலே நாங்கள் சொல்ல வேணும், ஜனாதிபதி அவர்கள் அவருடைய பேச்சிலே அவர்கள் சொன்னார்கள் இருந்து கொண்டு அவர்கள் சொன்னார்கள் இது இல்லாத போன ஒரு நாடு, ஒரு இல்லாம போன நாடை தான் பாடம் எடுத்தது என்று. இந்த இல்லாம போன நாடு இல்லாம ஆக்குறதுக்கு வேலை செய்தவர்கள் யார்? ஜேவிபி கட்சியுடைய வரலாறு, அவருடைய கட்சியுடைய வரலாறு 55 வருடம் ஆகும், 57 வருடம் 56 வருடம் 1968 உருவாவின கட்சி. அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கிற காலத்தில் இந்த நாட்டுக்கு இன்வெஸ்டர்ஸ் மாறு வரப்போக்கள் அதை வரவிடவில்லை. அதே போல் இந்த நாட்டில் எந்த நாளும் ஸ்ட்ரைக் நடந்து கொண்டு இருந்தது. வீதியிலே இறங்கி அவர்கள் போராட்டம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நாட்டுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி இல்லாமக்கிறதுக்கு ஆர்ப்பாட்டங்கள் செய்தார்கள், போராட்டங்கள் செய்தார்கள், ஜெனரல் ஸ்ட்ரைக் செய்தார்கள். அதே போல பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் யூனிவர்சிட்டி வார நேரத்தில் அதே எதிர்த்து இருந்தார்கள். அதே போல ஹைவே போட போகல கேட்டார்கள், ஹைவே இந்த நாட்டுக்கு என்னத்துக்கு கேட்டார்கள். ஹைவே போடுறது ஹம்பந்தோட்டையில இருந்து தயிர் கொணவாரத்துக்காண்டு கேட்டார்கள். இப்ப ஜனாதிபதி அவர் சொல்றார்கள் கடவத்தையில இருந்து மீரிகம வரக்காட்டியும் ஹைவேயை உருவாக்குறது. இப்படி பல எதிர்கட்சியில இருக்கிற நாளத்துல பல விஷயங்கள் எதிர்கட்சியில இருந்து கொண்டு செய்து இன்று ஜனாதிபதி அவர்கள் சொல்றார்கள் இந்த நாட்டு விழுந்திருக்கிற நாடை தான் நான் பாரம் எடுக்கிறது. அன்று எதிர்கட்சியில இருந்து கொண்டு நாட்டை முன் சொல்றதுக்கு கூடிய அதுக்கு எதிரான எல்லா விஷயங்களும் அன்று செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அதே போல இப்ப அன்று ஜனாதிபதி கூறினார்கள் IMF அவர்களுக்கு IMFல அன்று IMF தேவையில்லைன்னு கூறினார்கள். IMF என்று சொல்றது ஒரு அது மூலமா நாட்டை முன் செல்ல முடியாது என்று கூறினார்கள். அன்று பாராளுமன்றத்துக்கு வந்து சொல்றார்கள் IMFல இருந்து நாங்கள் விலவ போறது இல்லை, நாங்கள் விலவினா இந்த நாடு பிரபாதத்துக்கு போகும் என்று சொல்றார்கள். ஆனால் எதிர்கட்சியில் இருக்க போக IMF பத்தி அவர் பேசின எதிரான கருத்துக்கள் தான் பேசிக்கொண்டு இருந்தது. இதனால் இப்ப எங்களுக்கு விளங்குது ஜனாதிபதி அவர்கள் மிக ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறார்கள். அவருடைய பேச்சு முரண்பாடுகள் பேச்சுகள், எதிர்கட்சியில் இருந்து கொண்டு பேச்சுகள் அல்ல, அவர் இப்போது ஜனாதிபதி ஆவணத்துக்கு போற பேச்சுகள். இப்ப சொல்றார்கள் இப்ப இந்த நாட்டுக்கு வெளிநாட்டு டூரிஸ்ட்மார்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மை, வெளிநாட்டு டூரிஸ்ட்மார்கள் வார்கள், அந்த தொகையை கூடிக்கொண்டு பேய்த்து கொண்டு இருக்கிறது. ஆனால் நாங்கள் நினைத்துக் கொள்ளணும், அன்று தொகை கூட இல்லை. என்ன காரணம் என்றால் ஜனாதிபதி அவர்கள் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு செய்த ஆர்ப்பாட்டங்கள், செய்த எதிர்ப்புகள், செய்த ஸ்ட்ரைக்னால அவர்கள் வரவில்லை. ஆனால் நாங்கள் இந்த எதிர்கட்சியில் இருந்து கொண்டு இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு, நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு அதுக்கு நாங்கள் அநியாயம் செய்த ஆட்கள் அல்ல. நாங்கள் அதை நிறுத்துறதுக்கு முன்வரக்கூடிய எதிர்கட்சி ஒன்று அல்ல. ஏனென்றால் எங்களுக்கு இந்த நாட்டுடைய மக்களும் இந்த நாடும் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு அரசியல் செய்யறதுக்கு நாங்கள் தயார் இல்லை. ஆனால் அன்று ஜனாதிபதி அவர்கள் எதிர்கட்சிகளில் இருந்து கொண்டு அதை தான் அவர் செய்து கொண்டிருந்தது. நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு எதிராக வேலை செய்தார்கள், நாட்டுடைய டூரிஸ்ட் மாறுவாரத்துக்கு எதிராக வேலை செய்தார்கள், நாட்டுக்கு இன்வெஸ்டர்ஸ் மாறுவாரத்துக்கு எதிராக வேலை செய்தார்கள். இப்படி பல வேலை திட்டங்கள் அவர் அன்று செஞ்சு கொண்டிருந்தார்கள். இன்று அதுக்கெல்லாம் எதிராக தான் ஜனாதிபதி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் தேவையில்லை. அதே போல ஜனாதிபதி அவர்கள் கூறினார்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் வாரார்கள் சாம்பூர்ல இருக்கக்கூடிய அந்த ப்ரொஜெக்டுக்கு கல்லு வைக்கிறதுக்கு. இந்த சாம்பூர் ப்ரொஜெக்ட், இந்த மின்சாரம் சாம்பூர் ப்ரொஜெக்ட் அது ஆரம்ப ஆபத்துக்கு இருந்தது 2016. ஆனால் 2016 நாங்கள் அதை ஆரம்பம் செய்கிற நேரத்தில் ஜேவிபி அன்று நீதிமன்றம் பேய்த்து அதை நிறுத்துறதுக்கு முயற்சி செய்தார்கள். அதே போல அவர்கள் மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கு பல
பிரஷரை போட்டு 2016 செய்யக்கூடிய இந்த சாம்பூர் மின்சாரம் ப்ரொஜெக்டை அவர்கள் நிறுத்தினார்கள். ஆனால் இப்ப ஜனாதிபதி கூறுகிறார்கள், வார மாசம் மோடி வாரார்கள், நாங்கள் மீண்டும் ஆரம்பம் செய்கிறோம் என்று. மோடி வரவில்லை. மோடி ஜனாதிபதி அவர்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், நான் வாரன், நீங்க தயாராகிறீங்க கல்லு வைக்கிறதுக்கு என்று. அன்று இந்தியாவுக்கு எதிராக பல கோஷங்கள் விட்டார்கள். அன்று இந்தியா தேவையில்லை என்று கூறினார்கள். இப்படி பல விஷயம் பேசினார்கள். ஆனால் இன்று அன்று 2016 அந்த மின்சாரம் ப்ரொஜெக்டை சாம்பூரில் செய்து இருந்தால் இன்று 8 வருடமாவது அந்த ப்ரொஜெக்டை செய்து. ஆனால் இப்போது ஜனாதிபதி அவர்கள் 8 வருடத்துக்கு பிறகு இப்பதான் அவர் இப்போ கல்ல வைக்க போறார். அப்ப தார் அந்த ப்ரொஜெக்டை நிப்பாட்டினது 2016 அந்த ப்ரொஜெக்டை அந்த பிரதேசத்துக்கு சென்று அந்த மக்களை தூண்டிவிட்டு நீதிமன்றம் சென்று மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதி அவர்களுக்கு பல அச்சுறுத்தல்கள் கொடுத்து அதை நிறுத்தினவர்கள் தான் ஜேவிபி அவர்கள். அதை அன்று நிறுத்தினவர்கள் 8 வருடத்துக்கு பிறகு மீண்டும் அந்த ப்ரொஜெக்டை அவர்கள் செய்யக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது. அப்ப யாரு இந்த நாட்டுடைய பொருளாதார திட்டத்தை வளர்ச்சிக்கு அநியாயம் செய்தவர்கள்? யாரு? நாங்களா அநியாயம் செய்தோம்? இல்ல, இந்த ஜனாதிபதி அவருடைய கட்சி தான் இதெல்லாம் நிறுத்தினது. ஆனா ஜனாதிபதி இதெல்லாம் மறந்து தான் இவர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் கடைசியாக அவர் சொன்னார்கள், அவர் இந்த குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள், சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் கொடுக்கிறது இல்லை என்று ஞாபகத்தில் வைத்துக்கோங்க. ஜனாதிபதி அவர்கள் அன்று பாராளுமன்றத்தில் கூறுத்த நேரத்தில் அவருடைய இந்த பாராளுமன்றத்தில் 2 பேர் இருக்கிறார்கள், ஹஸ்பண்டும் வைஃபும், மாப்பிள்ளையும் பொஞ்சாதியும் இருக்கிறார்கள். அதே போல வாப்பாவும் மவனும் இருக்கிறார்கள். இந்த குடும்ப சலுகைகள் வழங்குறது இல்லை என்று சொல்லக்கூடிய ஜனாதிபதியுடைய கட்சியிலே பாராளுமன்றத்துக்கு வந்தவர்கள் மாப்பிள்ளையும் இருக்கிறார்கள், பொஞ்சாதியும் இருக்கிறார்கள், வாப்பாவும் இருக்கிறார், மவனும் இருக்கிறார்கள். இனி இதுதான் குடும்ப சலுகைகள். அதே போல அவருடைய கட்சியிலே தேர்தலில் தோத்தவர்களுக்கு அம்பாசடர் பொசிஷன் கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அவருடைய யூனிவர்சிட்டியிலே இருந்த நெருக்கமாக இருந்தவர்களுக்கு பல செக்ரட்டரி பதவி கொடுத்து இருக்கிறார்கள். அவருடைய கட்சியிலே இருந்த கட்சியிலே அரசியலில் ஈடுபட்ட பல தலைவர்களுக்கு செயலாளர் பதவி கொடுத்திருக்கிறார்கள், சேர்மன் பதவி கொடுத்திருக்கிறார்கள். இப்ப இதுதான் கடந்த ஜனாதிபதி அவர்களும் செஞ்சது. இதுதான் இதை நாங்கள் செய்யறது இல்லை என்று தான் இவர்கள் வாக்குகள் எடுத்தது. ஆனால் இவர்களும் செய்து கொண்டு போறது கடந்த ஜனாதிபதி அவர்கள் எது செய்தார்களோ அதே தான் அனுரகுமார் திசாநாயக் அவர்களும் செய்து கொண்டு போறார்கள். அவர் செலவை குறைத்து கொண்டிருக்கிறார்கள், அதை சொல்றார்கள். அது நியாயமான ஒரு கருத்து தான், செலவு குறைச்சிருக்கிறார்கள். ஆனால் செலவை குறைத்ததுக்கு இந்த குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள், தன்னுடைய கட்சிக்காரர்கள் என்று கொடுக்கக்கூடிய சலுகைகள், தன்னுடைய நண்பர்கள் என்று கொடுக்கக்கூடிய சலுகைகள், அது மட்டுமல்ல வியாபாரங்களையும் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப அன்று சத்தோசேலை ஒடிட்டின் செய்யக்கூடிய அந்த டெண்டரை அவருடைய ஜனாதிபதி ஒரு உபதேசக்கு தான் கொடுத்திருக்கிறார். அதே போல மன்னாரில் இருக்கக்கூடிய விங் பவரை டெண்டருக்கு மாற்றமாக அவருடைய மிக நெருக்கமான ஒரு நண்பருக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப இதைத்தான் கடந்த காலத்தில் ஜனாதிபதி அவர்கள் செய்தார்கள். இதை நிறுத்துறது என்று தான் அவர் ஆட்சிக்கு வந்தது. ஆனால் சிஸ்டம் சேஞ்ச் என்று வந்ததுக்கு அங்க சிஸ்டம்ல ஒரு சேஞ்சும் நடந்தில்லை. இருக்கிற சிஸ்டத்துக்கு அனுரகுமார் இப்ப செட் ஆகி இருக்கிறார், அதுதான் நடந்திருக்கிறது. அதே போலதான் நான் கடைசியாக அவர் கூறினார்கள், விங் பவர் மன்னாரத்தில் இருக்கக்கூடிய 50 மெகாவாட் விங் பவர் ப்ரொஜெக்டை அவர் அன்று அரசாங்கம் வழங்குற நேரத்தில் நாங்கள் சொன்னோம் அது டெண்டருக்கு மாத்திரமாக கொடுத்தது என்று. ஜனாதிபதி அவர்கள் சொன்னார்கள், இல்ல நான் குறைந்த விலைக்கு தான் கொடுத்தது என்று. நாங்கள் சொன்னோம், நீங்க குறைந்த விலைக்கு கொடுக்க வேணும் என்றால் நீங்கள் டெண்டர் போட தேவையில்லை, நீங்க ஆக்ஷன் போடுங்க, அப்ப குறைந்த விலைக்கு கொடுக்கலும். அதுக்கு போற ஜனாதிபதி அவர்கள் முந்த நாள் பாராளுமன்றத்துக்கு வந்து கூறினார்கள், நாங்கள் அந்த டெண்டரை கொடுத்தோம், அப்பீல் போர்டிலே சொன்னது சுட்டி என்று. இப்போது எனக்கிட்ட இருக்கிறது, அன்று அப்பீல் போர்டிலே கேபினட் சப் கமிட்டிக்கு வழங்கின இந்த கடிதம்.
இந்த கேபினட் சப் கமிட்டிக்கு இந்த வழங்கின இந்த அப்பீல் போர்டு நியமத்திலே அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். இப்ப ஜனாதிபதி அவர்கள் வழங்கியிருக்கிற இந்த நிர்வாகத்துக்கு அதை கொடுக்க இயலாது. ஏனென்றால் அவர்கள் இந்த டெண்டர் மூலமாக வழங்கவோனுமான பல தகவல்கள் வழங்கவில்லை. அதனால் அவர்களை அதுதான் நாங்கள் நிராகரிச்சோம் என்று டெண்டர் அப்பீல் போர்டு கூறியிருக்கிறது. ஜனாதிபதி அவர்களுக்கு பொய்யான கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள். யாரு சரி ஒருவர் அந்த டெண்டரை வழங்க சொல்லி சொன்னது கேபினட்டால அப்பாயிண்ட் பண்ணின ஒரு கமிட்டி ஒன்று இருக்கு, கேங்கண்ட் கேபினட் அப்பாயிண்டட் நெகோசியேஷன் கமிட்டி. அது கேபினட் தான் அப்பாயிண்ட் பண்றது. அந்த கமிட்டி தான் சொன்னது இந்த நிர்வாகத்துக்கு கொடுங்கள் என்று. அதனால ஜனாதிபதி அவர்களே அப்பீல் போர்டு சொல்லவில்லை, அப்பீல் போர்டு நிராகரித்தார்கள். நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணின அந்த கேபினட் சப் கமிட்டி தான் சொன்னார்கள் அந்த நிர்வாகத்துக்கு கொடுக்க சொல்லி, அந்த நிர்வாகத்துக்கு கொடுக்க சொல்லி, அந்த தனியார் கம்பெனிக்கு வழங்க சொல்லி. அதனால நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்திலே பொய்யான கருத்துக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், பிழையான கருத்துக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சொன்னது இந்த நாட்டிலே சட்டத்துடைய ஆதிக்கத்தை உருவாக்குறது, ஊழத்தை ஒழிக்கிறது என்று, நண்பர்களுக்கு தேவையான மாதிரி வேலை செய்யறதுக்கு வழங்குறதில்லை என்று சொன்னீங்கள். ஆனால் நீங்கள் ஊழத்தை ஒழிக்கிறதுக்கு வந்து நீங்கள் வழங்கின மன்னார் மெகாவோட் 50 ப்ரொஜெக்டை அதில் ஊழல் நடந்திருக்கிறது. டெண்டர் மூலமாக நிராகரிச்ச ஒரு நிர்வாகத்துக்கு நீங்கள் வழங்கியிருக்கிறது ஜனாதிபதி அவர்களே. அதனால மீண்டும் மீண்டும் நீங்கள் இந்த நாட்டு மக்களுக்கு முன்னாலே வந்து கொண்டு பொய்யே கூறி மக்களை மீண்டும் ஏமாற்ற கூடாது என்று நான் ஜனாதிபதி அவர்களுக்கு கூற விரும்புகிறேன். ரொம்ப நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.